Hi friends, welcome to HMS Kitchen. இன்னைக்கு நம்ம கம்பு தோசை வீட்ல எப்படி வந்து கம்பு மாவு அரைச்சு அதுல வந்து தோசை பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு ஒரு கிளாஸ்ல வந்து 1/4 கிளாஸ் நீங்க வந்து கப்ல அளக்கறனால அளந்துக்கலாம். ஆனா வந்துட்டு எதுல அளக்கறீங்களோ அதுலயே தான் அரிசி அளந்துக்கணும். நீங்க கப்ல அளக்கறீங்க அப்படினா அந்த கப்ல வந்து 1 கப் கம்பு போடிங்கனா 1 கப் பச்சரிசி அப்படி போடணும். நான் வந்து இந்த டம்ளர்ல 1/4 டம்ளர் கம்பு எடுத்துர்க்கோம். 1/4 டம்ளர் கம்பு போட்டா 1/4 டம்ளருக்கு பச்சரிசி. இன்னைக்கும் நமக்கு அம்மா தான் செஃப், அம்மா தான் ரெடி பண்றாங்க. ஓகே, பச்சரிசி 1/4 டம்ளர் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு பாத்திரத்துல உளுந்தும் வந்து அதே 1/4 டம்ளர். உளுந்து வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா போடணுமா கம்பு தோசைக்கு? எதுக்கு மாதிரிமா? ஏன்னா வரவரன்னு இருக்குமா? உளுந்து இந்த மாதிரி ஜாஸ்தி போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குமா, புஸ் புஸ்ன்னு இருக்குமா? ஓகே, இந்த 1/4 டம்ளர் உளுந்து தனி, அது ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். உளுந்து வந்து தனியாக ஊற வைக்கணும். 6 to 7 மணி நேரம் ஊறதுக்கப்புறம் அரைக்கணும். இப்போ இது ரெண்டையும் தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற போட்டுட்டு 6 to 7 hours வந்துட்டு ஊற போடணும். I am back. இப்போ உளுந்து ஊற வைக்கிற தண்ணியிலே வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். காலையில் அரிசி உளுந்து கம்பெல்லாம் ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது 8 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ உளுந்து அரைச்சிக்கிறலாம். ஃபஸ்ட்டு உளுந்து அரைக்கும் போது நாங்கள் மிக்சியில் தான் அரைக்கிறோம். அதனால் கூலிங் வாட்டர் ஊற்றி அரைச்சோம்னா கொஞ்சம் நல்லா பொங்கி வரும். அரைச்சிக்கலாங்களா? உளுந்து அரைச்சி எடுத்துட்டாங்க. இப்போ வந்து கம்பும் அரிசியும் வந்துட்டு ஊற வச்சது இருக்கு இல்லையா, அதை அரைக்க போகிறாங்க. அது வந்துட்டு உங்களுக்கு பச்சரிசியே ஃபுல்லாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த அரிசி போட்டதில் ஒரு பாதியோ இல்லை கொஞ்சமோ வந்துட்டு நீங்கள் இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம அரைச்சிடலாம். தண்ணி மாதிரி பச்சரிசியே வேண்டாம்னா அதே அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணியே வேண்டாம், அப்படியே அரைச்சிக்கலாம் இல்லையா? தண்ணி ஊற்றணும். எவ்வளோ ஊற்றணும்? அதெல்லாம் சொல்ல முடியுமா? இப்போ நம்ம அரைச்சாச்சு. தண்ணி வந்துட்டு உங்களுக்கு நல்லா மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஊற்றி அரைச்சிக்கோங்க. பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. எடுத்தோன்னே நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க உளுந்து கூட சேர்த்திடலாம். கையிலேயே கலக்கிடணுமா? கலக்கிட்டு எவ்வளோ நேரம் ஒரு கடையில் புளிக்க வைக்கணும்? ஹோல் நைட் புளிக்க வைக்கணும். டைமாக சொன்னால் எவ்வளோ நேரம்? ஒரு 6 மணி நேரம். 6 மணி நேரம். ஓகே, காலையில் அரைச்சா சாயந்தரம் செஞ்சுக்கலாம். சரி, ஒரு 6 மணி நேரம் மினிமம் டு மேக்ஸிமம் ஊறணுங்க. நைட் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையிலத்துக்கு உங்களுக்கு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உப்புலாம் எதுவும் போட்டு கலக்க வேண்டாம் இல்லை, அப்படி எம்டியாக உப்பு போட்டுக்கலாம். சரி, சரிங்க, ஓகே. இனி நம்ம ஃபர்மெண்ட் ஆகட்டும். நம்ம காலையில் பார்ப்போம். தோசை ஊற்றும்பொழுது பார்க்கலாம். இப்போ காலையில் வந்து நல்லா புளிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம கம்பு தோசை ஊற்றிடலாம். இருங்க அவ்வளோதான், தோசை ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தியான கம்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ரொம்பவே ஈஸியான ப்ரிப்ரேஷன் தான், அதே நேரத்தில் ஹெல்த்தியான வெர்ஷன். எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.